இந்த மண்ணில் பிறந்தாலே ஒரு மனுஷனுக்கு இது ரெண்டுமே வரும். ஒன்று கவலை வரும், அடுத்தது பயம் வரும். கவலை இல்லாத வாழ்க்கை இல்லை, பயம் இல்லாத வாழ்க்கை இல்லை. கவலையில் உள்ளவனே எப்படி கவலை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்றது? ஒரு நாள் சந்தோஷம், ஒரு நாள் கவலை, ஒரு நாள் சந்தோஷம், ஒரு நாள் கவலை. 10 நாளைக்கு சிரிச்சா 11வது நாள் சிரிப்பீங்கன்னு உத்தரவாதம் இல்லை. ஒத்தில்கல் ஐயாமு நுதாவிலுஹா பைனன் நாஸ். காலச்சக்கரத்தை அல்லாஹ் மனிதனுக்குள் உருண்டோட செய்யறான். அல்லாஹ் சொல்றான், இந்த உள்ளங்கள் பதறிட்டே இருக்கும், அது பதறும், அது நிப்பாட்டே இல்லாது. சின்னதை ஒன்று தொட்டாலும் துடிக்கும். ஹுலிக்கல் இன்சான் அழிச்சால், மனிதனை அவசரக்காரனாக படைத்திருக்கிறேன். ஹுலிக்கல் இன்சான் லைஃபா, மனுஷனை ரொம்ப பலகீனமா படைச்சிருக்கிறேன். இந்த 2 பண்புகளால நம்ம ரொம்ப நொந்து போயிருவோம், ரொம்ப கவலைப்படுவோம், துடிச்சு போயிருவோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒன்னை கொடுப்பான், ஒன்னை எடுப்பான். தாய்மார்களே, உங்களுக்கு ஒன்னு எல்லாத்தையும் குறைச்சிட்டான்னு கற்பனை பண்ணாதீங்க. பணக்கார வீட்டில் பார்க்க ஒரு வீடு ஒரு வாகனம் கொடுத்திருந்தா பாதி கையில் எடுத்துட்டான்ல. உங்களுக்கு ஒண்ணுமே பார்க்க இல்லாட்டியும் நிறைய குழந்தைகளோட அன்போட அவங்களோட நேரம் கழிக்கிற நேரத்தை தந்திருப்பா. அவங்களுக்கு புள்ளியோட உட்கார்றதுக்கு நேரம் இருக்காது. தெரியுதா உங்களுக்கு? அல்லாஹ் மீது ஆணையாக, நீங்க உட்கார்ந்து கூடி 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 பேசினால், உலகம் உங்களுக்கு முழு பலத்தையும் தந்தாலும், நீங்க தான் உலகத்தை ஆள போறேன்னு தந்தாலும், உங்க அக்கவுண்ட்ல கோடி எண்ண முடியாத அளவுக்கு கோடி கணக்கில் சொத்து இருந்தாலும், வல்லாஹி என்ன ஆகும்? உங்களால நிம்மதியா வாழ இயலாது. உலகம் ஒரு தப்பு கணக்கு போட்டுச்சு. என்ன தப்பு கணக்கு? நிம்மதி என்பது உடம்புக்கா மனசுக்கா? மனசுக்கு. நிம்மதி உடம்புக்கு இல்ல, மனசுக்கு. நிம்மதியை தேடி மக்கள் உடம்புக்கு எடுக்கிறாங்களா, மனசுக்கு எடுக்கிறாங்களா? அன்பார்ந்தவர்களே, அதனால வாழ்க்கையில தொழுந்தவங்களுக்கு பிரச்சனை வரும், தஹஜ்ஜுத் தொழுறவங்களுக்கு பிரச்சனை வரும், எல்லாருக்கும் பிரச்சனை வரும். இந்த பிரச்சனை நேரம் கல்புகள் அமைதி பெறணுமா? பிரச்சனை ஓயாது, பிரச்சனை ஓயாது. கல்பு அதை தாங்கணும். சஜதாவுல உளுந்த எங்கள் அல்லாஹ் ஒரு நாள் கைவிட மாட்டான். பிரச்சனையோட முடிவு சுகமா இருக்கும். நாங்க அல்லாஹ்வை மறுத்து போனா பிரச்சனையோட முடிவு கசப்பா இருக்கு. தாங்குற இதயத்தை தருவான் அல்லாஹ், தாக்கு பிடிக்கிற சக்தியை தருவான் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் நான் சொல்லக்கூடிய விதம். அலா பிதிக்ரில்லாஹி தத்மைனுல் குலூப். அல்லாஹ் சொல்றான், உள்ளங்கள் அமைதி அடைய என்ன செய்யணும்? அறிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவதில் உள்ளங்கள் அமைதி பெறுகிறது. அல்லாஹ்வை எவ்வளவு ஞாபகப்படுத்துறோமோ அவ்வளவுக்கு உள்ளம் அமைதி பெறும். அதுக்கு அர்த்தம் என்ன? அர்த்தம் என்ன? அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துறேன்னு என்ன அர்த்தம்? பெரிய அர்த்தம் இருக்குது. ஒரு விளக்கம் சொல்றேன். நானும் நீங்களும் முஸ்லிம்